இது வர வழி. இந்த வழியில் அப்படியே வந்து ஐயாங்கண்ணா பாருங்கள், கல் பூரா வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பூரா வீடு கட்டி வச்சுருக்காங்க இந்த கல் பூரா. இது முருகன் போகிற வழி. இந்த வழி தான் போகிற வழி. இங்கன்னா சூலாயுதம் ஒன்று இருக்குது. சூலாயுதம் பாருங்க, சூலாயுதம் ஒன்று இருக்குது. இந்த சூலாயுதத்தை பாருங்கங்கண்ணா, 2 சூலாயுதம் இருக்குது. 2 3 இருக்குது பாருங்க. இது ஐயா போகிற வழி, மேலே போகிற வழி. கரந்தமலை முருகன் கோயில் மேலே கன்னி மாதிரி இருக்காங்க. ஆனால் மேலே போயிட்டு வந்தோன்னே நல்ல மாற்றங்கள் இருக்குது. நல்ல ஒரு விசேஷமான ஐயா. நீங்கள் வேண்டின வரம் வந்து ஐயா கொடுக்குறாருங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது முருகன் மேலே. ஆமாம், அந்த கஷ்டத்தை அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்தோன்னே அந்த கஷ்டத்தை தீர்த்துடுறாரு. ஆமாம், நீங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் வாங்க, ஐயா மேலே கும்பிட்டுட்டு வந்தோடனே கீழே வந்தோடனே அவங்களோட கஷ்டங்களை அப்போவே மாற்றி கொடுக்குறாரு. இது உண்மையான வாக்கு. இதுதான், மேலே போயிட்டு வந்தோடனே அந்த கஷ்டத்தை அப்படியே தீர்த்து கொடுக்குறாரு. யாருங்க? ஐயா பைரவர் வராரு பாருங்க. இங்கே பூரா வீடு கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள். வீடு கட்டி வச்சுருக்காங்க. 3 மாடி 4 மாடி. ஐயா நிற்கிறாரா, பைரவர் நிற்கிறாரு. பாருங்கள், வாங்க. மேலே ஏறி கும்பிட்டுட்டு வந்தோடனே அப்போவே அந்த கஷ்டங்கள் வந்து, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மேலே போயிட்டு வந்து கீழே வந்தோடனே அந்த கஷ்டத்தை தீர்த்துறார். மரம் நிறைஞ்சு கூட சொல்கிறாங்க. வாங்க ஐயா தரிசனம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய.